ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருப்பதியில் பெருமாள் கிடந்த அமர்ந்த நின்ற கோலத்தில் பார்க்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜசாமி கோவில் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாயிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் திருப்பதி விஷ்ணு நிவாசத்தில் இருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதான் இந்த கோவிந்தராஜசாமி கோவில். திருமலையில் திருவேங்கடமுடையானோட கோவில் அமைவதற்கு முன்னாடியே இந்த கோவிந்தராஜசாமி கோவில் அமைஞ்சிடுச்சு. இதனாலேயே ஏழுமலையானோட அண்ணன் சொல்லி இவரை அழைக்கிறாங்க. ஏழுமலையானுடைய திருமணத்திற்காக குபேரனிடமிருந்து தங்கம் கடனா வாங்கியிருப்பாங்க. அந்த தங்கத்தை படியில் மரக்காவா அளந்து வாங்கினவர் இந்த கோவிந்தராஜசாமி தான். அப்படி அளந்து வாங்கும்போது டயர்டாகி அளந்த படியவே தன் தலைக்கு வச்சு படுத்திருப்பார். திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் தான் இது. இந்த விஷ்ணு நிவாசத்தில் இருந்து எப்படி கோவிந்தராஜசாமி கோவில் போகிறதுன்னு சொல்லி தான் இந்த ஸ்டார்டிங் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டே வாங்க. இந்த கோவிலுடைய வரலாறுகளையும் பேசிகிட்டு இருப்போம். அதோட கோவிந்தராஜசாமி கோவிலுக்கு போகிறது எப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சிவன் மேலே மட்டுமே அதிகப்படியான பக்தியில் இருந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் வைணவ கோவில்களே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. அதற்காகவே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கிடந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை கடலில் கரைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கடல்லையும் தூக்கி போட்டுட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வைணவ பெரியவர்கள்லாம் தேவியர்களோட கடலில் கரைக்கப்பட்ட அந்த கோவிந்தராஜசாமியை திருப்பதியில் இருந்த ராமானுஜர்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் இந்த கோவிலில் தான் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டாருங்கிறது வரலாறு. அதுதான் இந்த கோவில்லையும் எழுதி போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? தசாவதாரம் படத்தில் நாம் இதை பார்த்துருப்போம். அந்த படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, குலோத்துங்க சோழனோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் அவர் கூட போய் வாக்குவாதம் பண்ணுறாரு. அதனால் கோபமடைஞ்ச குலோத்துங்க சோழன் ராமானுஜரையும் சேர்த்து அந்த சிலையோடு கட்டி கடலில் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வைணவ பெரியவர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, குலோத்துங்க சோழனுக்கு பெருமாள் மேலெல்லாம் கோபம்லாம் கிடையாது, ஆனால் சிவன் மேலே அதிக பக்தி இருந்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக பெருமாள் கோயிலே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. சிதம்பரம்ங்கிறது நடராஜர் கோவில் தான். அங்கே நடராஜர் மட்டும்தான், சிவன் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சாரு. இருந்தாலும் இந்த பெருமாள் சிலையை தனியாக எடுத்து வச்சுட்டு சில புனரமைப்புகள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த கோவிலில் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பெருமாளுக்கு எந்த அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செய்யாமல் தான் வச்சுருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட ராமானுஜர் கொஞ்சம் கோபம் அடைஞ்சிட்டாரு. ஏன்னா பெருமாளுடைய சிலையை பூஜை புனஸ்காரம் இல்லாமல் வச்சுருந்தா அவர்னால் பொறுத்துக்க முடியுமா? அங்கே இருந்த இந்த கோவிந்தராஜசாமி சிலையை ஸ்ரீதேவி பூதேவி சமேதரோட திருப்பதியில் மன்னனாக இருந்த ராமானுஜருடைய சீடரான யாதவ மன்னன்ட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பித்தார். சாதாரணமாக இல்லை. திருமலையில் பெருமாளுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்குதோ அது எல்லாமே கோவிந்தராஜசாமி கோவிலில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமிக்கும் நடைபெறும். குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரம்மோற்சவம், தெப்போற்சவம், வசந்தோற்சவம் சொல்லிட்டு அனைத்து உற்சவங்களும், டெய்லி உற்சவம் இருக்குது, வீக்லி உற்சவம் இருக்குது, மந்த்லி உற்சவம் இருக்குது, அதே போல் இயர்லி உற்சவங்களும் இருக்குது. இது எல்லாமே கோவிந்தராஜ சுவாமிக்கும் நடைபெற்றுட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்றுட்டு இருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்த அதே கோவிந்தராஜ சுவாமி தான் இங்கே வச்சிருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த சிலை கொஞ்சம் சிதலமடைஞ்சிட்டதுனால நரசிங்க தீர்த்தத்தில் அந்த சிலையை வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருமாளுடைய அண்ணனான இந்த கோவிந்தராஜ சுவாமியுடைய வரலாறுகளை பற்றி பேசிக்கிட்டே நாம் இதோ கோவில் கிட்டேயே வந்துட்டோம். மாட வீதி மாதிரி இருக்கும். இந்த வீதி பார்த்தோம்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் இருக்க வீதி மாதிரியே இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ரீரங்கத்தில் நாம் தரிசனத்துக்கு போகும்போது அந்த வீதி இப்படி தான் இருக்கும். இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அகோபில மடத்துடைய ஒரு சின்ன கோவில் இங்கே வச்சிருக்கிறாங்க. அகோபில மடம்னு வெளியில் எழுதியும் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே நேராக போனோம்னா முன்னாடியே 2 யானைகள் நிற்குது. நம்மளை வரவேற்கிற மாதிரி 2 யானைகள், இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட 2 யானைகள் நிற்கும். இது கோவிலுடைய வெளி பிரகாரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. வெளி பிரகாரம் இப்படி தான் இருக்கும். இங்கேயும் சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கவுண்டர்களில் நாம் தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். 5 ரூபா டிக்கெட்டும் இருக்கும். நான் போன நேரம் தோமால சேவை நடந்துட்டு இருந்தது. அதுக்கு 20 ரூபா தான் டிக்கெட். நான் தோமால சேவை டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் தரிசனம் பார்த்தேன். டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே நம்மளுடைய பேக் மற்றும் செல்ஃபோன்களை வாங்கக்கூடிய கவுண்டர்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய குளத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த ஏரியாவுக்கு அங்கிட்டு உள்ளர செல்ஃபோனுக்கு அனுமதி இல்லை. ஸோ நான் இந்த ஏரியாவிலேயே வீடியோ காட்டிகிட்ருக்கிறேன்.
அதோட உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம என்னென்ன சன்னதிகள் பார்க்கலாம் சொல்லியும் சொல்கிறேன். நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா லெஃப்ட் சைடில் புண்டரிகவல்லி தாயாருடைய சன்னதி இருக்கும். பெருமாளை பார்க்க முன்னாடி தாயாரை தான் நாம் சேவிக்கணும். தாயார் சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே சக்கர தாழ்வார் சன்னதி இருக்கும். அதை பார்த்து நிதானமாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக லெஃப்ட் சைட்லேயே தாயார் சன்னதிக்கு அடுத்து ராமானுஜர் சன்னதி இருக்கும். அதற்கு அடுத்ததாக திருமலை நம்பியுடைய சன்னதியை நாம் சேவிக்கலாம். அடுத்ததாக கொடிமரம் தாண்டி நாம் உள்ளர போனோம்னா பெரிய திருவடியான கருடாழ்வார், சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை சேவிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமி கிடந்த நிலையில், அதாவது படுத்த நிலையில் இங்கே இருப்பார். நம்ம முன்னரே சொன்ன மாதிரி மரக்காப்படியை தலைக்கு வச்சு படுத்திருப்பார். பெருமாளுடைய கைகளில் 4 கோடுகள் இருப்பதை பார்க்கலாம். அந்த 4 கோடுகள் தான் நிறைய செல்வம் சேர்றதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது கோவிந்தராஜ சுவாமி கையில் இருக்கக்கூடிய 4 கோடுகளை பாருங்கள், உங்களுக்கும் நிறைய செல்வம் சேரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய சன்னதி பார்த்தசாரதி சன்னதி. இங்கே அமர்ந்த நிலையில் பார்த்தசாரதி பெருமாள் நமக்கு அருள் பாலிப்பார். இந்த பார்த்தசாரதி பெருமாள் தான் கோவிந்தராஜ சுவாமி இந்த கோவிலுக்கு வரும் முன்னாடி மெயின் காடாக இருந்திருக்காரு. அடுத்ததாக நின்ற நிலையில் கல்யாண வேங்கடேச பெருமாளை நாம் தரிசனம் பண்ண முடியும். முதல்ல கோவிந்தராஜ சுவாமியை கிடந்த நிலையில், அதாவது படுத்த நிலையில் தரிசனம் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தசாரதி பெருமாளை அமர்ந்த நிலையில் தரிசனம் பண்ணணும். மூன்றாவதாக கல்யாண வேங்கடேச பெருமாளை நின்ற நிலையில் நாம் தரிசனம் பண்ணலாம். இந்த கல்யாண வேங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணும்போதோ அல்லது கல்யாணம் ஆகாதவங்களுக்காக நம்ம வேண்டிக்கும் போதோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிறது ஐதீகம். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்ரீ ஆண்டாளுடைய சந்நிதி. ஆண்டாளும் பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க, பார்க்க அழகாக இருப்பாங்க. கோவில் பிரகாரத்தை நாம் வலம் வரும்போது ஸ்ரீவாரி பாதம் தரிசனம் பண்ணலாம். திருமலையில் ஏழுமலையானோட தரிசனத்துக்கு முன்னாடி எப்படி கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார், சீனிவாச மங்காபுரம் தரிசனம் பண்ணுறோமோ அதே போலவே கோவிந்தராஜ சாமியோட தரிசனமும் மிக முக்கியம். இவ்வளவு பெருமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவிந்தராஜ சாமி கோவிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் போகாத சப்ஸ்கிரைபர்ஸ் உடனடியாக திருப்பதிக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து போக தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிந்தராஜ சாமி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கோபுரம். பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.